ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் அவுல் கேசரி பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு அவுல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கெட்டி அவுலாக இருந்தாலும் பரவாயில்ல, நைஸ் அவுலாக இருந்தாலும் பரவாயில்ல. கெட்டி அவுல்னால் நல்லது. இப்போ இந்த அவுலை ஒரு வெறும் சட்டியில், எண்ணெய் எதுவும் இல்லாமல் வெறும் சட்டியில் வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக சூடு வர அளவுக்கு வறுத்துக்கா போதும். பாருங்கள், லைட்டாக வறுத்தாச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அவுல் நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை இப்போ ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இது ரவை மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம். அரைச்சதுக்கப்புறம் இது 3/4 கப்பு தான் இருக்குது. இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முந்திரியை வறுத்து எடுத்துக்க போகிறோம். நெய் சூடானது ஒரு 3 முந்திரி பருப்பு எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். அதை இதுக்கு சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி வறுபட்டுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். இந்த கப்புக்கு 3/4 கப்பு இருந்துச்சு பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா. அதனால் இதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த அவுல் பவுட்ரு பண்ண அவுலை இதில் சேர்த்து கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ அவுல் வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு நல்லா வரும். லைட்டாக சேர்த்தா போதும். இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கோம். அதை இது கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லைன்னா சீனி எதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ரொம்ப லேட் ஆகாது. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்க, அழகாக திரண்டு வந்துடுச்சு. இது கூடவே நம்ம நெய்யில் பொரிச்சு வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட அவுல் கேசரி டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட அழகான அவுல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க ஸ்வீட் கேட்டால் இப்படி டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். இது ஹெல்த்தியானது கூட. அவுல் நாட்டு சர்க்கரை ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.